அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சதுர் கிரக யோகம். இந்த சதுர் கிரக யோகம் அப்படின்னா சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 4 கிரகங்களுடைய சேர்க்கை ரிஷப ராசியில், அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுகிறது. இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை 24/5/2024 முதல் 8/6/2024 வரை, அதாவது 15 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. ஸோ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை தான் சதுர் கிரக யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சதுர் கிரக யோகம் அப்படின்னா சில கிரகங்கள் சில ராசிகளில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே சஞ்சாரம் செய்வார். அப்படி அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு சஞ்சாரம் செய்யும் பொழுதுங்க அது ஒரு அரிதான யோக காலங்களாக இருக்க போகுது. ஸோ சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா சில வருஷமாக பல வருஷங்களாகவே பார்த்திங்கன்னா தொடர்ந்து சில கஷ்டங்களையே கொடுத்துட்டு இருந்த சூழல் அப்படிங்கிறது மாறி இந்த கிரகங்களுடைய சேர்க்கை அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது இருக்க போகுது. ஸோ இந்த 4 கிரகங்கள், இந்த சூரியன் ஆத்மகாரகன், அதாவது நவகிரகங்களிலே முதல் கடவுள் என்று அழைக்கக்கூடியவர்கள், அரசியல் சார்ந்த துறை, அதே போல அதிகாரம் வாய்ந்த பதவிகள், ஒரு அரசு துறை, அதே போல தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள், நிர்வாக திறமை கொண்ட ஒரு சூழலை உருவாக்கக்கூடியவர்கள், அதே போல தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளை குறிக்கக்கூடிய இந்த சூரிய பகவான், அதே போல் இந்த புதன் புத்தி காரகன் என்று அழைக்கக்கூடியவர், கல்வி, புத்தி கூர்மை, அறிவு, ஆற்றல், திறன், செயல்பாடு அனைத்தையும் குறிக்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். குரு மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், ஒரு மனிதனின் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், ஒழுக்கம் மற்றும் பக்தி ஆகியவற்றை குறிக்கக்கூடியது. இந்த சுக்கிரன் காதல், திருமணம், தாம்பத்தியம், செல்வ செழிப்பு மற்றும் குழந்தை பாக்கியம், ஆடம்பர வாழ்க்கையை குறிக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். இந்த 4 கிரகங்களுடைய சேர்க்கை இந்த 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் நடைபெறுது. ஸோ துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 4 கிரகங்களுடைய இந்த சதுர் கிரக யோகம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். ஸோ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழிலை தொடங்குவதற்கு தேவையான முயற்சிகள் அனைத்துமே பண்ணியாச்சுங்க. ஆனால் அதை கரெக்டான விதத்தில் ஸ்டார்ட் பண்ணவே முடியல. எல்லாமே எல்லா விதத்துலேயும் நமக்கு பிரச்சனையாகவே இருக்குங்க. அதாவது தொழில் ரீதியாக தேவையற்ற போட்டி அப்படிங்கிறது ஒன்று உருவாகிட்டு இருக்கு. நான் யாரையுமே போட்டியாளரான்னு நினைக்கல, ஆனால் என்னுடைய தொழிலை தொடங்குவதற்கு எல்லா விதமான போட்டிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. வியாபாரத்தில் எவ்வளவோ டெக்னிக்கலை யூஸ் பண்ணியாச்சுங்க, ஆனால் அது எந்த விதத்துலையும் எனக்கு கை கொடுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது. ஒரு இடத்துல கொடுக்கல் வாங்கல தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது, பணம் வாங்கின இடத்துல சரியாக கொடுக்க முடியலைங்க, கொடுத்த இடத்துல என்னால் தேவையில்லாமல் அந்த பணத்தை கரெக்டான நேரத்தில் திரும்ப வாங்க முடியல. எந்த விஷயத்திலுமே இருக்கக்கூடிய, அதாவது செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற லெவலில் எனக்கு குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த சதுர் கிரக யோகம் நல்ல ஒரு காலமாக இருக்க போதுங்க. தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி அடையுங்க. தொழிலில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சில யோக காலமாக இது இருக்க போதுங்க. அதே போல் நிறைய வியாபார யுத்திகளை கையாளக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகுங்க. கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு விலகி தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு போகும். ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஓகே, நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு கண்டிப்பாக நல்ல விதத்தில் கொண்டு போக முடியும், இது நம்மளால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது முழுமையாக நம்பி அதற்குண்டான எஃபோர்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸான ஒரு சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக கொண்டு போகுங்க. அதே போல் இந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய முயற்சிகள், இந்த வேலையிலிருந்து ரொம்ப ஒரு தடுமாற்றமாகவே இருக்குங்க. என்னால் இங்கே ரொம்ப நாளாக ஒர்க் பண்ண முடியல, இந்த வேலையை விட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி. அதே போல் பணம் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டான ஒரு தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான விதத்தில் எனக்கு பூர்த்தி ஆகவே மாட்டேங்குதுங்க. எந்த ஒரு விதத்துலையும் யாருமே எனக்கு சப்போர்ட்டும் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, ஒர்க் பண்ணுற இடத்துலையும் இல்லை. எனக்கு ஒரு ஹையர் பொசிஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாங்க. எனக்கு அட்லீஸ்ட் இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து அடுத்த லெவலுக்கு போனோம்னா எனக்கு ஒரு சேலரி கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்படி இன்க்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா அந்த பணத்தை வச்சு என்னோடய ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் நான் சரி கட்டிடுவேன்.
கூட ஒர்க் பண்ணுறவங்களாவது ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு சப்போர்ட் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் டெய்லி நிறைய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த சதுர்கிரக யோகம் கண்டிப்பாக ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க. எல்லா விதமான பிரச்சனைகள், ஏன்னா ஆல்ரெடி சமாளிக்கக்கூடிய அளவுக்கு திறமையை வாய்ந்தவர்கள், ஆனால் இருந்தாலும் இந்த வேலையில் இது வரைக்கும் இருந்தும் அந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும். பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு திருப்தி தரும். ஏன்னா பதவி உயர்வு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்குங்க. ரொம்ப நாளாக நீங்கள் முடிச்சு வச்சுட்டு இருந்துட்டு அந்த ஒர்க்கில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் ஒரு இன்சென்டிவ் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. ஸோ அந்த இன்சென்டிவ் எனக்கு பெண்டிங் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறது நேரத்தில் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த அந்த இன்சென்டிவோ ஒரு போனஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் கிடைக்கும். இதனால் பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு திருப்தி இருக்க போது. கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாம் உங்களை சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகுங்க. ஸோ சம்பள உயர்வு, பதவி உயர்வெல்லாம் கிடச்சி உங்களுடைய வேலையில் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி போவீங்க. அதே போல் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப்பில் ஒரு சில வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதே போல் இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணலான்னு இருக்குங்க, ஸோ இதை விட சேலரி கொஞ்சம் ஹையாக கிடைக்கும், ஹையர் பொசிஷன் கிடைக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு யோக தருணமாக இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ உங்களுடைய மதிப்புக்கு தகுந்த மரியாதை கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள், திருமணம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய நீண்ட நாள் கனவாகவே இருக்குங்க. இந்த கனவு அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக நடக்குமா, இல்லை அதே போல் நான் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆகிட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, எனக்கு செகண்ட் மேரேஜுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரெண்டாவது திருமணத்திற்கான சில யோகங்கள் அப்படின்றது இருக்குங்க. அதே போல் புதுசாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. நிறைய பொண்ணு பார்த்தாச்சுங்க, நிறைய மாப்பிள்ளை பார்த்தாச்சு, ஆனால் ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது, ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாம் ஓகே ஆகுதுங்க, ஆனால் திடீர்னு அது நின்று போயிடுதுங்க, மேரேஜ் வரைக்கும் போயிட்டு நின்றுது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த திருமணம் சார்ந்த அனைத்து தடைகள் அப்படிங்கிறது விலகுங்க. நீண்ட நாட்களாக புத்திரர் இல்லாத, அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பதற்கான சில சூழல் அப்படிங்கிறது உண்டாகுங்க. அதே போல் இந்த செயற்கை கருத்தரிப்பு மூலமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மருத்துவம் சார்ந்த முயற்சிகள், இந்த குழந்தை பாக்கியத்திற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எல்லாமே கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலும். தேவையில்லாத சண்டைங்க, எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் என்னுடைய நிலைமை அப்படிங்கிறது புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் யாருக்காக கஷ்டப்படுறேன், நான் யாருக்காக கஷ்டப்படுறேனோ அவங்களே அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய சூழலில், அதே போல் கணவன் மனைவி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க, நாங்கள் என்ன காரணத்துக்காக பிரிஞ்சோம்னே தெரியல, ஹஸ்பண்ட் என் கூட சேர மாட்டேங்கிறாரு, ஸோ அவர் சேர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது இருக்கா, என்னை தேடி மறுபடியும் திரும்ப வருவாரா, இல்லை மனைவியை தேடி கணவர் வருவாரா, கணவர் தேடி மனைவி போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக நாங்கள் யோசிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எதுக்காக எங்களுக்குள்ளே சண்டை வந்துன்னே தெரியல, எதனால் நாங்கள் பிரிஞ்சோம் அப்படின்னு கூட தெரியலைங்க. பட் நாங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்ப போக முடியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் சில முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கணுங்க. அதே போல் அவங்கக்கிட்ட பேசணும், பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப நாள் அந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த பேச்சுவார்த்தைக்கு உண்டான ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழலாக இருக்க போதுங்க. அதே போல் புதிய சொத்துக்கள் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் புதிய சொத்துக்கள், அதாவது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகம், வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் அப்படிங்கிறது இருக்குங்க. புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ இல்லை ஒரு வீடு வாங்கிறதுக்காக இந்த நேரத்தில் நீங்கள் பேங்க் லோன் எல்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கான சில ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல மொத்தமாக பணத்தை கொடுத்து ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, கரெக்டான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிருக்காதுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வீடு கிடைக்கிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகுங்க. ஒரு இடத்துல அசட் வாங்கணும், ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழலை உருவாக்குங்க. அதே போல் உடல் ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள், உடல் ஆரோக்கியத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குங்க, எந்த காரணம்னே தெரியல, எங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கிறது யாராவது ஒருத்தருக்கு வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடியது. இந்த 6ஆம் இடம் நோய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுடைய நோய் தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துட்ருப்பார்.
அறுவை சிகிச்சை செய்யறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாக்குங்க. ஸோ ஹெல்த்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இம்மிடியேட்டாக வந்து டாக்டர்கிட்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் ஆயுர்வேதம் சம்மந்தப்பட்ட இந்த இங்கிலீஷ் மெடிசன்லாம் வேண்டாங்க, நம்ம வந்து ஆயுர்வேதத்தில் முறையில் சில முயற்சிகள் பண்ணுறோம், ஸோ அது நமக்கு கை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த பிணி பீடை அப்படிங்கிறது விலகும். இந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் இருக்கும். ரொம்ப பேர் ஏதாவது எனக்கு நடந்துரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 8ஆம் இடத்துல நடக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய சேர்க்கை ஆயுள் பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதே போல் இந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட இருந்தும் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகி உங்களுக்கு ஒரு நல்ல பிரச்சனை, அதாவது நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாக்கும். அதே போல் தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகாமல் இருந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது உருவாக்கும். ஏன்னா கோபங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய தருணமாக இது இருக்க போது இந்த நேரத்தில் எந்த விஷயத்துக்கு அதிகமாக டென்ஷன் ஆகாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டட் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், கடன் அதாவது ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்குங்க, அந்த பணம் ஒரு கரெக்டான நேரத்தில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதே போல் பொருளாதாரத்தில் தேவையில்லாத ஒரு சில தடைகள் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் கரெக்டான நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. பண வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக திருப்தி தரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கான முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுது. குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த சில விஷயங்கள், புதுசாக வந்து அட்மிஷன் போடுறாங்க, புதிய கல்வியை கற்கிறதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது உருவாகும். கல்வி படித்து முடித்தவங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான ஒரு சில தருணமாக இருக்க போதுங்க. உயர்கல்வி படிப்பதற்கு வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான சில யோக காலமாக இந்த சதுர்கிரக யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போதுங்க. ஸோ துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க போதுங்க. இந்த மாற்றங்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறது முழுமையான விதத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.